ஹலோ மை டியர் ஸ்டோரி லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிஜிஎஸ் லைப்ரரி. இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் 2 சிறுகதைகள் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ரெண்டுமே சின்ன சின்ன கதைகள் தான், சரிங்களா? முதல் கதை சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள். இந்த கதை நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை அவ்வப்போது நிறைவேற்றிக்க தவறினோன்னா வாழ்க்கை ரொம்பவே சலிச்சு போயிடும் அப்படிங்கிறது தான். இந்த கதை மங்கையர் மலரில் 1992 வெளிவந்தது. சமீபத்தில் இந்த கதையை நான் படிக்கிறேன்னு இருந்தபோது எவ்வளவு யதார்த்தமான கதைன்னு தோணுனதுனால உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு 60 வயசுகளில் இல்லை ஒரு 50களில் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதாக சலிப்பு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. அதுக்கு காரணம் 40கள் ஆரம்பத்திலேயே நமக்கெல்லாம் சின்ன சின்னதாக உடல் கொஞ்சம் உபாதைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிற காலத்தில் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்குன்னு சேமிப்பு எதுவும் நம்ம ஒழுங்காக பிளான் பண்ணி பண்ணலைன்னா அந்த காலத்துக்கு நமக்கு கொஞ்சம் பண கஷ்டமுமே வரலாம். ஸோ உடல் உபாதைகள் அது இல்லாமல் பண கஷ்டமும் இருந்தது அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து மன அழுத்தத்தையும் நமக்கு கொடுக்கும். அதனால் 50கள்லையோ 50ன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, 50களோட இறுதி ஆண்டுகள் இல்லையோ இல்லை 60களிலேயோ வாழ்க்கையில் ஒரு சலிப்பு வருது அப்படின்னா அது ரொம்ப யதார்த்தமான ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே அலுப்பும் சலிப்பும் 30கள்லேயே வருதுன்னா, அதுவும் வாழ்க்கையில் பெருசாக நமக்கு எதுவும் குறையில்லை, நல்ல நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போதும், நல்ல புருஷன் நல்ல குழந்தைங்க இதெல்லாம் இருந்தும் நமக்கு ஒரு அலுப்பு வருது இல்லை ஒரு சலிப்பு வருது அப்படின்னா அப்போது நம்ம வாழ்க்கையை நாம் வாழற விதத்தில் எங்கேயோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம், இல்லையா? எப்பொழுதுமே பெரும்பாலும் பெண்கள் தனக்கு பிடிச்சது தனக்காக அப்படிங்கிற அந்த வார்த்தைகளையே அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அது ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே அது ஒரு தாட் இருக்குது. ஆனால் அது முற்றிலும் தவறு அப்படிங்கிறத இந்த கதை அருமையாக சொல்லுதுங்க. நம்ம கதையை பார்க்கலாமா? கதையோட பேர் சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள். கதை நாயகி கமலி. கமலி பெரும்பாலான பெண்களோட பிரதிநிதி. அவள் காலையில் எழுந்து சமைச்சு துவைச்சி குளித்து கிளம்பி மறுநாள் அவளோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால சேலை எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு வர்றா. அங்கே வந்து ஒரு ஸ்டூலை எடுத்து போட்டு உட்காந்தவ முன்னாடி விதவிதமாக கலர் கலராக கொடிகளும் கம்பிகளும் கட்டங்களுமா நிறைய சேலைகள் அடர் நிறத்தில் விழுந்தவண்ணம் இருக்குது. ஆனால் அவளுக்கு தான் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு எந்த சேலை மேலேயும் பெருசாக ஈர்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு அடர் நிறங்கள் சுத்தமாக பிடிக்காது. பின்னையே அவள் அந்த மாதிரி சேலைகளை பார்க்கணும் அப்படின்னா அவளோட புருஷன் குமாருக்கு வெளிர் நிறங்கள் ஆகவே ஆகாது. ஆனால் இவளுக்கு வெளிர் நிறங்கள்னா அவ்வளவு இஷ்டம். அதுலேயும் கத்திரிப்பூ கலர்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆன புதுசில் வெளிர் நிற சேலைகள் அவள் கட்டினப்போ இது என்ன அழுது வடியுது பாட்டி மாதிரி அப்படின்ற ஒரு விமர்சனம் குமார்கிட்டேருந்து வருது. அதன் பிறகு அந்த வெளிர் நிற ஆர்கண்டிகளும் சிஃபான்களும் பீரோக்குள்ளே தூங்க ஆரம்பிது. எடுத்து போட்ட புடவைகள் எல்லாத்தையுமே சுவாரஸ்யமே இல்லாமல் அவள் பார்க்குறத பார்த்த கடை சிப்பந்தி கொஞ்சம் அலுப்பா வேறு ஏதாச்சும் பார்க்குறீங்களாம்மா அப்படிங்கிறார். அங்கே இருந்த அடுக்குகளை மேலையும் கீழையுமா பார்த்தவ அவர்கிட்ட தயக்கமாக வேறு ஏதாச்சும் அப்படின்னு இழுக்கிறா. விசித்ரா பிரிண்ட் புதுசாக வந்திருக்கு, பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டவர் அவள் ஊன்னு சொல்லவும் சுவாரஸ்யமே இல்லாமல் நகர்றார். அப்போது கமலியோட தோள்களை ஒரு கை அழுத்தமாக பிடிக்குது. பயந்து போய் திரும்பி பார்த்தா அங்கே அவளோட தோழி பூரணி, ஏய் கத்திரிக்கா எப்படி இருக்க அப்படின்னு கிசுகிசுப்பாக கேட்டு சிரிக்கிறா. பூரணியை பார்த்த கமலியோட முகத்தில் சந்தோஷ வெளிச்சம். எழுந்து வந்த அவள் கைகளை பிடிச்சிக்கிட்டவ, பூரணி எப்படி இருக்க, இத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து அப்படின்னு கேட்கவும் கண்ணை மூடி யோசித்த பூரணி 12 வருஷம் சொல்லிட்டு, கத்திரிக்கா ஏன் வாடி தெரியுற அப்படின்னு கேட்குறா. நீ தான் சொல்கிறிய 12 வருஷம்னு, பின்ன கத்திரிக்கா வாடாதா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பூரணியை பார்க்குறா கமலி. பூரணி நேர்த்தியாக புடவை உடுத்தி பளபளப்பாக
கம்பீரமா இப்போ ரொம்ப அழகா இருக்கா. அப்போ அவளுக்கு தோணுது, தான் ஏன் இந்த 33 வயசுல இவ்வளவு அழுத்து சலிச்சு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு. முன்னெல்லாம் புடவை எடுக்க வந்தா அத்தனை ஆர்ப்பாட்டமா அத்தனை ஆர்வமாக இருக்கிறன்னு தான் இப்போ ஏதோ கடமைக்காக புடவை எடுக்கிறது அவளுக்கு கொஞ்சம் புரியுது. ஆமாம், உனக்கு எத்தனை குழந்தைங்க? பூரணி கேட்க 10 வயசில் ஒன்று, 6 வயசில் ஒன்று, 2 பொண்ணுங்க சொல்லிட்டு சிரிக்கிறா கமலி. அப்போதான் புடவைகளை பார்த்த பூரணி, ஆமாம் இது என்ன எல்லாம் அடர் நிற சேலைகளாக இருக்குது, உனக்கு எப்பயும் வெளிர் நிற சேலைகள் தானே பிடிக்கும், அதுவும் கத்திரிப்பு கலர்னா ரொம்ப இஷ்டமாச்சே அப்படின்னு கேட்கவும், ஆனால் அவருக்கு பிடிக்காது. கமலி சொல்லவும் பூரணி, அதனால என்ன, அவருக்கு பிடிச்ச மாதிரி 2, உனக்கு பிடிச்ச மாதிரி 2. அது சரி, சேலை எதுக்கு இப்போ? பூரணி கேட்கவும் மறுநாள் தன்னோட பிறந்த நாள்ங்கிறத கமலி அவளுக்கு சொல்கிறா. ஓ வாழ்த்துக்கள், அப்போ கண்டிப்பாக லைட் கலர் சாரி தான் சொன்னவ. அவங்க 2 பேரும் பேசி முடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த கடையோட சிப்பந்திக்கிட்ட, இதெல்லாம் வேணாங்க, நல்லா லைட் கலர்ஸில் பொடி பூவாக போட்ட மாதிரி சாரி எடுங்க. பூரணி அப்படி சொன்னதை கேட்டதும் கமலிக்கு திடீர்னு உற்சாகம் பொத்துக்கிட்டு வர ஆரம்பிக்குது. கத்திரிப்பு கலர் இருக்கா? ஒரு சின்ன பொண்ணோட உற்சாகத்தோட கமலி கேட்குறா. 5 நிமிஷங்களில் அவள் கேட்ட தினசில் புடவை அமைஞ்சு அதுக்கு பொருத்தமாக ரவுக்கையும் எடுத்துக்கிட்டு கடையிலேருந்து வெளியில் வர்றாங்க. கிளம்புவோம் வா, மார்க்கெட் பக்கம் தானே சொன்னேன், நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறா பூரணி. இல்லை மார்க்கெட் தாண்டி சாந்தி நகர். சரி கூட 2 நிமிஷம் வா அப்படின்னு சொல்லவும் 2 பேருமா அப்படியே ராயல் தேட்டர் பக்கம் நடக்கிறாங்க. அப்போ தான் கமலிக்கு தோணுது, பூரணி ஒன்றுமே வாங்கலைங்கிறது. ஆமாம், நீ எதுவும் வாங்கலையா? அவள் கேட்க, நான் ஒரு சேலை ஆர்டர் பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிறா. ஓஹோ ஆமாம், வெண்பட்டில் கருப்பு பார்டர் போட்ட மாதிரி, வெள்ளையும் கருப்புமா, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரா? நல்லா இருக்கே, நம்ம ஆசைப்பட்டு எடுக்கிறோம். அவரோட தங்க சிங்கப்பூர்லேருந்து எனக்கு ஒரு முத்து செட்டு வாங்கி வந்தா, அதுக்கு பொருத்தமாக தான் ஒரு சேலை. அவள் சொல்லவும் கமலி யோசித்து பார்க்குறா. வெண்பட்டு முத்து மிதமான ஒப்பனையில் பூரணி பிரமாதமாக இருப்பா அப்படின்னு அவளுக்கு படுது. என் வீட்டில் கத்திரிக்காய் சமைக்கும் போதெல்லாம் நான் ஒன்றைத்தான் நினச்சிக்குவேன் கமலி, தினமும் ஒரு தினசு சாதத்தோட எண்ணெய் கறி பண்ணி எடுத்துகிட்டு வருவியே, அந்த வதக்குனதில் கருப்பாக பளபளன்னு மின்னும் உன்னோட கத்திரிக்காய். அவள் சொல்லவும் கமலி கொஞ்சம் சோகமாக, எங்கள் வீட்டில் இப்போ நான் அதை சமைக்கிறதே இல்லை பூரணி அப்படிங்கிறா. அப்புறம் அப்படியே சாப்பிட்ருவியா? விளம்பர பாணியில் பூரணி கேட்க, சேச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் அந்த இடத்துல ஒரு மொபெட் நிற்குது. இது என்ன மொபெட்டு, இதுலையா நான் ஏறணும்? நீ ஓட்ட வேண்டாம், பின்னால் உக்காரு. ஐயோ எனக்கு பழக்கம் இல்லை. கமலி அப்படி சொல்லவும், உங்கள் வீட்டில் என்ன பென்ஸா? பூரணி கேட்க, இல்லைப்பா ஒரு பழைய ஃபியட் அப்படின்னு சொன்ன கமலிக்கிட்ட, நீயும் ஒரு மொபெட் வாங்கிக்க கமலி, உனக்கு நான் ஓட்ட சொல்லித்தரேன், சிக்கனம் பாரு. சொன்னவ வண்டியை ஸ்டார்ட் பண்ணவும், கொஞ்சம் மெல்லவே போ பூரணி அப்படிங்கிறா கமலி. மெட்ராஸ் டிராஃபிக்கில் பொண்ணுங்க பூந்து வளைஞ்சு ஓட்டுறத நீ பார்க்கணும், திருநெல்வேலியில் ஓட்டுறதெல்லாம் நத்திங், இங்கெல்லாம் லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க சொன்ன பூரணி வண்டியை கிளப்பவும் புது சவாரியை அனுபவிக்க ஆரம்பிச்சிருந்தா கமலி. தாமிரபரணியை, பஸ்ஸு, சைக்கிள் பயணிகளை, போஸ்டர்ஸை குழந்த மாதிரி முறைச்சி பார்த்தா. காற்று முகத்தில் மோத தலசாச்சு புன்னகைக்கிறா. பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வண்டியை நிறுத்தின பூரணி ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரவும் பக்கத்தில் இருந்த மரத்தின் அடியில் நின்று சாப்பிட்றாங்க. வேலை குடும்பம் அப்படின்னு பேசிக்கிட்டே கடைசியாக கத்திரிக்காய்க்கு வர்றாங்க. அதென்ன கத்திரிக்காய் சமைக்கிறது இல்லைங்கிற, அது இல்லாமல் சோறு இறங்காதே உனக்கு கேட்ட பூரணிக்கிட்ட, அதெல்லாம் ஒரு காலம் சொல்கிறா கமலி. சே பாட்டி மாதிரி பேசாத, பிடிச்சதை செஞ்சு சாப்பிடக்கூடவா காலம்? அவள் கேட்கவும், இல்லை அவருக்கு அது அலர்ஜி, அதுக்கு எனக்குன்னு சமைக்கிறதுக்கு சோம்பலாக இருக்குது பூரணி. நோனோ, கல்யாணமானா நமக்கு பிடிச்சதை விட்டுறணுமா? சின்ன சின்ன விஷயங்களில் தான் சுவாரஸ்யமே இருக்குது கமலி. இப்போ இந்த ப்ளவுஸை புது தினசில் தச்சு கத்திரிப்பு கலர் சேலை கட்டுறப்போ ஒரு சந்தோஷம் அப்படின்னா, சுட சுட எண்ணெய் கறி செஞ்சு பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிட்றது அது தனி சந்தோஷம். தனக்குன்னு தனியாக செஞ்சுக்கிறதுல பொம்பளைங்களுக்கு ஒரு பயம்,
தன்னலமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி. இல்லை, மற்ற யாரும் சாப்பிடாதப்போ கமலி இழுக்கவும், ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் சாப்பிடு. கொஞ்சம் தன்னலமும் அவசியம் கமலி. அது வாழ்க்கைய இனிப்பாக்கும். செஞ்சு பாரு. இனி ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் உன் வயசு இறங்கிக்கிட்டே வரும் பாரேன். அது சரி, நீ இளமையா உற்சாகமா இருந்தீன்னா அவருக்கும் குஷி பிச்சுக்கும். சொன்ன பூரணி மார்க்கெட்டில் இறங்கி போயிட்டு மறு நிமிஷம் ஒரு காகித பையோட வந்தா. நல்லா பிஞ்சு கத்திரிக்காய். நாளைக்கு செஞ்சு என்ன நினச்சிக்கிட்டே சாப்பிடு சொன்னவ பைய கமலிக்கிட்ட கொடுத்துட்டு வண்டியை கிளப்புறா. மொப்பெட்டு வேகமாக போகுது. ஏனோ கமலிக்கு இப்போ பயமாவே இல்லை. தலைமுடி காத்துல சிலும்ப சின்ன பொண்ணு மாதிரி உணர்ந்தா கமலி. இந்த கதை எத்தனை யதார்த்தமா பெரும்பாலான பெண்கள் செய்கிற ஒரு தவறை சுட்டி காட்டுது. தனக்காக ஒரு விஷயம் சமைச்சுக்கிறதோ, தனக்கு பிடிச்ச மாதிரி உடுத்திக்கிறதோ, தனக்கு பிடிச்ச இசையை கேட்கறது, தனக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றது, தனக்கு பிடிச்சவங்க கூட நேரம் செலவிடுறது, இப்படி எத்தனையோ சின்ன சின்னதாக விஷயங்கள் நிறைய வாழ்க்கையில் நம்மளை உயிர் போட வச்சுக்கிற விஷயங்களாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் சின்ன விஷயங்கள் தானேன்னு இதை விட்டு கொடுத்தா என்ன, அதை விட்டு கொடுத்தா என்னன்னு மொத்தமாக நம்மளோட வாழ்க்கையே இன்னொருத்தரோட வாழ்க்கையாக நம்ம மாற்றிக்கிட்டு எப்பொழுதும் வாழ்கிறதுனால நமக்கு பெருசாக எதுவும் கிடைச்சிட போகிறதில்ல. கிடைக்க போகிறதெல்லாம் மன அழுத்தமும் வாழ்க்கையில் ஒரு விரக்தியும் தான். அதை இந்த கதையில் வர கமலி கேரக்டர் நம்மளுக்கு அருமையாக புரிய வச்சுருக்கோம். தனக்குன்னு இல்லாமல் கணவனுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அவளுக்கு பிடிச்ச சேலைகளை உடுத்தாம அவனுக்கு பிடிச்ச மாதிரி உடுத்தும் போது தான் அந்த சேலைகள் மேலே உள்ள நாட்டமே அவளுக்கு குறையுது. தனக்கு பிடிச்ச சாப்பாடை தனக்காகன்னு செஞ்சுக்கிறதுக்கு தயங்குறா கமலி. இது எல்லாத்தையும் அவளோட தோழி அவளுக்கு புரிய வைக்கும்போது மறுபடியும் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி அத்தனை உற்சாகமாக அத்தனை சந்தோஷமாக அவளுக்கு ஃபீல் பண்ண முடியுது. அதனால தோழிகளே, நல்ல ஒரு தாயா, நல்ல ஒரு மனைவியா, ஒரு குடும்பத்தோட தலைவியா இருக்கணுங்கிறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் எல்லாத்தையுங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுக்கோங்க. பிடிச்சவங்க கூட பேசுங்க. பிடிச்ச பாட்டுகளை கேளுங்க. இப்படி உங்களுக்குன்னு வாழ்க்கையை வாழுங்க. வாழ்க்கை என்றைக்கும் சந்தோஷமானதாக இருக்கும். இந்த கதை இங்கே முடியுது. அடுத்து நாம் 2வது கதைக்கு போகலாம். இந்த கதையோட பேர் விதியை வெல்வோம் தோழி. இந்த கதையும் திருமதி காஞ்சனா ஜெயதிலகர் அவர்கள் ஒரு வார பத்திரிகையில் எழுதி வந்தது தான். கதையை ஆரம்பிக்கிறேன். ரஞ்சனா தன் வீட்டோட புழக்கடை வழியாக நுழைஞ்சு குளிச்சு வேற ட்ரெஸ் மாற்றிட்டு படுக்கையில் சரியறா. சூடாக சாதம் இருக்குது, அப்பளம் கூட பொரிச்சிட்டேன், சாப்பிட ரஞ்சனா. மாமியார் சொல்கிறது காதில் விழாத மாதிரி கிடக்கிறா ரஞ்சனா. மாமியாருக்கு மருமகளோட மனவேதனை புரியுது. இத்தனை சின்ன வயசுல விதவையாகணுங்கிறது நீலாவோட விதி. அதை நாம மாற்ற முடியுமா? இத்தனை நாள் இவளையும் குழந்தையையும் தாங்கினவன் விபத்தில் இல்லாமல் போயிட்டான். ரோட்டில் எத்தனை கிழங்கட்டைங்க ஊர்ந்து போகுது. லாரி இவன் மேலே ஏன் மோதணும்? எல்லாம் விதி. மாமியாரோட பேச்சுக்கு ரஞ்சனா கிட்டேருந்து எந்த சலனமும் இல்லை. அவளுக்கு நீலாவை ரொம்ப பிடிக்கும். 5 அடி உயரத்தில் சப்பு சலம் மாதிரி இருக்கிற அவள் உடம்பையும் வெள்ளையும் சிவப்பும் பதமாக கலந்த அந்த நிறத்தையும் முழங்கால இடிக்கிற பின்னலையும் தாண்டி அவளோட கல்மிஷம் இல்லாத அந்த முகத்தில் இருக்க ஒளியும் கபடமே இல்லாத கண்ணும் சிரிப்புமா 26 வயசில் இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளான்னு அவளுக்கு பலமுறை தோணும். மாமியார்கிட்ட தன்னோட தோழியை பற்றி சொல்லி ரசிச்சிருக்கிறா ரஞ்சனா. அப்படிப்பட்ட அந்த நீலா இப்போ விதவையாகி வேதனையை கூட முழுசாக உணர முடியாதபடி விக்கி விரைச்சு தன்னோட 3 வயசு பொண்ணை கட்டிக்கிட்டு முடங்கி கிடக்கிறத பார்த்து ஊரே உருகும்போது தோழி ரஞ்சனாவை பற்றி கேட்கவா வேணும்? நேற்று காலையில் விபத்தை பற்றி கேள்விப்பட்டு ஓடுன ரஞ்சனா இப்போதான் வீடு திரும்பியிருந்தா. ஏமா ரஞ்சனா, நீ 2 வாய் சாப்பிட்டுட்டு நீலாவுக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போறியா? குழந்தை என்ன சாப்பிட்டுச்சோ சொல்லவும் இந்த தடவை மாமியாரோட பேச்சுக்கு பலன் இருந்தது. எழுந்து சாப்பிட்ட ரஞ்சனா 5 நிமிஷத்தில் கேரியரோட வெளியில் போனான். அன்னைக்கு ராத்திரி புருஷங்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறா ரஞ்சனா. நாம் நீலாவுக்கு ஏதாவது செய்யணுங்க, எப்போ என்ன உதவினாலும் வந்து கேட்கட்டும். அவன் சொல்லவும் இதையே தான் எல்லாரும் சொல்கிறாங்க,
அந்த சின்ன பொண்ணு உதவின்னு ஒவ்வொரு வாசலாக வந்து நின்று ஊர்க்காரங்க கிட்ட புலம்பணுமா? ஏன் ஆத்திரப்படுற? பின்ன சுழல்ல சிக்கின தெப்ப மாதிரி அவள் ஒன்றும் புரியாமல் குழம்புற நேரம் இது. என்ன உதவி தனக்கு வேணும்னு கூட அவளுக்கு தெரியல. அவள் சொல்லும் போதே அவளோட மாமியார் குறுக்கிட்டு, இத்தனை இள வயசுல இது கொடுமை, பாவம் இந்த நீலா பொண்ணு அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் இதையே தான் சொல்கிறாங்க அத்தை. இன்னைக்கு சாப்பாட்டை அவங்க சொந்தக்காரங்க ஏதோ பார்த்துருந்தாலும் நீலா சாப்பிடவே இல்லை. நான் போய் தான் 2 வாய் சாப்பிட வச்சேன். 2 நாளில் இவங்கெல்லாம் போன பிற்பாடு அப்படின்னு கேட்குறா. உறவுக்காரங்க ஏதாவது செய்வாங்க. நீலாவுக்கு அப்பா அம்மா இப்போ இல்லை. அக்கா 2 பேரும் வடநாட்டில். அவள் சொல்லவும், யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட கணவன் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிடவும் ரஞ்சனா கொட்ட முழிச்சிட்ருக்கா. நீலாவோட கலங்கமில்லாத அந்த முகம் அவள் மனசில் வந்து அந்த முகத்தில் கப்பி இருந்த துக்கத்தையும் இனி என்ன அப்படிங்கிற அச்சத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை ரஞ்சனாவுக்கு கொடுக்குது. அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. டீச்சர் வேலை ரொம்ப பாந்தமாக இருக்கும். ஆனால் நீலா பிஏ முடிக்கலையே. புருஷன் ப்ரைவேட் கம்பெனியில் தான் மெக்கானிக்காக வேலை பார்த்தது. ஆக அங்கேயும் அவளுக்கு வாய்ப்பு இல்லை. வீட்டில் இருந்தே பலகாரம் பட்சணும் அப்படின்னு ஆரம்பிக்க சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கும் போதே நீலாவோட புருஷன் அவளை பூ மாதிரி தாங்கினது அவளுக்கு ஞாபகத்தில் வருது. நீலா மட்டும் இல்லையே, நீலாவை நம்பி இன்னொரு சின்ன ஜீவனும் இருக்கே. யோசிக்கும் போதே ரஞ்சனாவுக்கு அந்த நேரத்தில் ஒரு சின்ன பொறி கிளம்புது. ரஞ்சனாவோட அண்ணன் கல்கத்தாவில் ரயில்வே அதிகாரி. அண்ணி அடிக்கடி சொல்லுவா, இங்கே கிடைக்கிற காட்டன் புடவைங்க அத்தனை அழகு ரஞ்சி, உடுத்துறதே தெரியாத அளவு மெல்லுசு. நான் ஹோல்சேலில் மொத்தமாக வாங்கி அனுப்புகிறேன், நீ அங்கே அதை விற்று பாரு அப்படின்னு. ரஞ்சனாவுக்கு சதா தோட்டம்தான். நடறது, களை எடுக்கிறது, பூ பறிக்கிறது, தொடுக்கிறது, பிஞ்சு கத்திரிகளை அண்டை வீடுகளுக்கு விநியோகிக்கிறதுன்னு இவளுக்கு நேரம் பஞ்சா போயிடுங்கிறதுனால, ஐய எனக்கு அதிலெல்லாம் ஆர்வமே இல்லை அண்ணி அப்படின்னு மறுத்திருந்தா. டோனக்காலி, டாக்கா, சரிகை போடுவீங்கன்னு பருத்தியிலேயே எத்தனை தினசுங்கிற அப்படின்னு சிலாகித்து சொல்கிற அவளோட அண்ணி சொன்னதோடு நிற்காம வகைக்கு ஒன்றா அவளுக்கு வாங்கிட்டும் வருவா. புடவை பிரமாதமாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க? கல்கத்தாவா? அதானே, புது தினசாக இருக்கேன்னு பார்த்தேன், எனக்கு 2 வாங்கிட்டு வந்து தர முடியுமா? இப்படியெல்லாம் பாராட்டு கிடைச்சா கூட அதெல்லாம் வாங்கி விற்று அண்ணி சொல்கிற மாதிரி காசு பார்க்குற எண்ணம் அவளுக்கு வரவே இல்லை. இப்போ வருது. புடவைங்களை ரயில் மூலமாக அண்ணாவை அனுப்ப சொல்ல வேண்டியது. இங்கே மெடிக்கல் காலேஜ் தவிர்த்து 4 லேடிஸ் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கூல்ஸ், அப்புறம் ஆஃபீஸஸ், அங்கெல்லாம் சேலைங்க அடங்கின 2 பையோட போக வேண்டியது. நீலாவுக்கு துணையாக சில வாரங்கள் தானும் கூட போகலாம். ஓரளவு நீலாவுக்கு தொழில் பிடிப்பட்ட பிறகு நீலாவோட வீட்டு முன்பகுதியையே ஒரு சின்ன கடையாக மாற்றிடலாம். ஒரு அலமாரி வாங்கணும். அவளுக்கு வர இன்சூரன்ஸ் பணத்தில் ஒரு 5000 ரூபாயை இதில் முதலீடு செய்து மீதியை எஃப்டியில் போடணும். முதல்ல இந்த புதுமையான சேலைகளை பற்றி ஒரு கவர்ச்சியான போர்டு உருவாக்கணும். மனசில் அலையாக எண்ணங்கள் கிளம்பவும் ரஞ்சனாவுக்குள்ள தெம்பு வருது. முடங்கி கிடக்கிற தோழியை தூக்கி நிறுத்த முடியுங்கிற தைரியம் வருது. விதியேன்னு மற்றவங்கள சார்ந்து கிடக்காம நீலாவை நிமிர்ந்து வாழ செய்ய முடியும் அப்படிங்கிற தெளிவு வருது. ஐயோ பாவம், கடவுள் இப்படி சோதிச்சிருக்க வேணாம் அப்படிங்கிறத தவிர உருப்படியாக செய்யவும் சொல்லவும் காரியங்கள் கிடைச்சிட்ட திருப்தியில் எழுந்து படுக்க போனா ரஞ்சனா. இதுவும் ரொம்ப சின்ன கதை தான். ஆனால் இந்த கதை யதார்த்த வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்த நல்லாவே சுட்டியும் காட்டுது, குத்தியும் காட்டுது. நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தருக்கு ஒரு பெரிய துக்கமோ இழப்போ வந்தால் கூட நம்மால் சொல்ல முடிஞ்சதெல்லாம் ஒரு ஆறுதல் வார்த்தை, முடிஞ்சால் கொஞ்சம் பணமாக கூட கொடுத்து உதவி பண்ணுவோம். ஆனால் அது அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்காது இல்லைங்களா? ஸோ நம்மளால் முடிஞ்சால் அவங்க வாழ்க்கையை யாரை நம்பியும் வாழாமல் தன்னை நம்பி தன்னோட உழைப்பில் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி செய்கிறது மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு உதவி அப்படிங்கிறத பொட்டில் அடித்த மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க இந்த கதையில். இந்த 2 கதைகளும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். உங்கள் கீதா. நன்றி.